வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பூர், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சிவகங்கை, புதுக்கோட்டை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரியிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஸ்வீடன் சென்ற பிரதமர் மோடிக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றார் ஸ்வீடன் பிரதமர் உல்ஃப் கிறிஸ்டர்சன். இந்திய வம்சாவளியினரும் பாரம்பரிய நடனம் மூலம் பிரதமர் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு. ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருதான ராயல் ஆர்டர் ஆஃப் போலார் ஸ்டார் விருது வழங்கி பிரதமர் மோடி கௌரவிப்பு. ஒரு நாட்டின் உயரிய தலைமைக்கு வழங்கப்படும் மிக சிறந்த அங்கீகாரம் இது என்று தகவல். சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு திமுக, அதிமுக இடையே கூட்டணி அமைக்க முயன்றதாக வெளியான தகவல் வதந்தி. அதுபோன்ற தரங்கெட்ட வேலையை செய்யவில்லை என்று நடிகர் ரஜினிகாந்த் விளக்கம். சிஎம் ஆகக்கூடாது, போருக்கு வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு ரஜினி அங்கே போயிருக்காங்க. வேறு ஏதோ 2 பெரிய பார்ட்டியை சேர்க்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அந்த சூழ்நிலையில் தான் அதெல்லாம் பேச முடியுமா? அப்படி பேசுகிற ஒரு தரங்கெட்ட ஆள் ரஜினிகாந்த் இல்லை. அது தெளிவுபடுத்துகிறார். நான் அரசியலில் இல்லாத போது விஜயை பார்த்து ஏன் பொறாமைப்பட வேண்டும்? எனக்கும் விஜய்க்கும் மிகப்பெரிய தலைமுறை இடைவெளி இருப்பதாகவும் நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி. நான் அரசியல் இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் நான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமை? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது. கிடைக்காது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. எனக்கும் விஜய்க்கு ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் முதலையே சொல்லியிருக்கேன். நான் விஜயை நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டால் அது எனக்கு நல்லதில்லை, கெட்ட பேர். விஜய் என்னை பற்றி கம்பேர் பண்ணிவிட்டா அவருக்கு நல்லதில்லை. சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்ருக்காரு. அவர் சிஎம் ஆனதில் எனக்கு என்ன போகிறாங்க? தமிழ்நாட்டு மக்களின் அளப்பரிய எதிர்பார்ப்புகளை முதலமைச்சர் விஜய் பூர்த்தி செய்வார். குறைந்தது 2 ஆண்டுகளாவது அவருக்கு அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் ரஜினிகாந்த் திட்டவட்டம். எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. அது டெஃபினட்டாக பூர்த்தி செய்வாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் மக்கள் நம்ம ஒரு 2 வருஷம் அவரை விட்டுருணும். 2 வருஷம் விட்டுருணும். இன்னொன்று அவருடைய தொண்டர்களாகட்டும், ரசிகர்களாகட்டும், ஜாகிரதையாக நடந்துக்கணும். இந்த சென்ஸ் அவர் என்ன தப்பு பண்ணால் கூட அது ஸ்ட்ரைட்டாக விஜய்க்கு தான் பாதிக்கும் அப்படிங்கிறத அவங்க மனசில் வச்சுக்கணும். விஜய் தலைமையிலான புதிய அரசுக்கு குறைந்தது 6 மாத காலம் அவகாசம் வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் பிறந்தவர் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது திராவிட ஆட்சிதான் என்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் திட்டவட்டம். 6 நாளில் சொல்லக்கூடியது அப்படி தான் இருக்க முடியும். 15 நாள்லேயும் அப்படி தான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாதம் டைம் கொடுக்க வேண்டாமா? புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால் புதியவர்கள்ங்கிற அரசியலுக்கு சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால் புதியவர்களை நம்ம கம்மியாகவும் எடை போட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க. திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு புதிய ஆட்சியை கொண்டு வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் பேசுற ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சா அது பேர் திராவிட கட்சி தான். தான் ஒருவரே போதும் என்ற எண்ணத்தில் செயல்படும் எடப்பாடி பழனிசாமியை காலம் கண்டிப்பாக மாற்றும். எம்ஜிஆர், ஜெயலலிதா உருவாக்கிய இயக்கம் தற்பொழுது வலுவிழந்து இருப்பதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. அவரால் இன்றைக்கு
வலுவிழந்திருக்கிறது என்பதை நான் குறிப்பிட முடியும். தான் ஒருவர் மட்டும் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார். அது காலத்தின் கட்டாயம், அது மாற்றிக்காட்டும். அதிமுகவை அழிக்க துணை போகும் செங்கோட்டையனை ஜெயலலிதாவின் ஆன்மா ஒருபோதும் மன்னிக்காது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆவேசம். அம்மா படத்தை வச்சிருக்காரு. ஆனா அம்மாவின் கட்சியை அழிப்பதற்கு அம்மாவின் தொண்டர்களை அந்த பக்கம் எல்லாரோடையும் பேசி தாவேகாவுக்கு ஒரு ஏஜென்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். குரோத மனத்தோட வன்மத்தோட அம்மாவின் தொண்டர்களை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அமமுகவையும் அழிக்க நினைப்பது அவரது வன்மத்தை காட்டுகிறது. பையில அம்மா படத்தை அவர் வைத்துக் கொண்டு செய்வது அம்மாவின் ஆத்மா அவரை தான் மன்னிக்கிறது. கடைசி 4 நாட்களில் மக்கள் செல்போனில் மயங்கி ஓட்டு போட்டு விட்டார்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கருத்து. எடப்பாடி பழனிசாமியை விட்டால் அதிமுகவில் சரியான தலைமை கிடையாது என்றும் ஓபன் டாக். ஒரு மாய உலகத்தில், ஒரு இனம் புரியாத உலகத்தில் ஒரு செல்போனிலே மக்கள் மயங்கிவிட்டார்கள். அதில் இன்ஸ்டாகிராம் மூலமாக மக்களுடைய மனநிலையை மாற்ற முடியும், ஓட்டுகளை மாற்ற முடியும் என்பதை வெளிநாடுகளில் கேள்விப்பட்டோம். அது தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. ஆகவே நாம் இதற்காக யோசிக்க வேண்டாம். மக்கள் இன்றைக்கு அவர்களுக்கு வாக்களித்தவர் கூட இன்றைக்கு மனம் வருந்துகின்ற செயலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுக மற்றும் அமமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கினால் சிபிஐ விசாரணை கோருவோம். தவேக குதிரை பேரத்தில் ஈடுபட்டு உள்ளதாகவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேச்சு. தாவேகாவுக்கே ஓட்டு போட்டுக்கலாமே. தாவேகா 3வது இடம் தான் வந்துச்சு. எங்களது எம்எல்ஏவோட பேரம் பேசி ஏதோ ஒரு செஞ்சு தரேன்னு சொல்லி தானே கூட்டிருக்கீங்க. அது குதிரை பேரம் தானே. நீங்கள் ஒன்றே அவங்களுக்கு அமைச்சர்கள் கொடுத்தீங்கன்னா உறுதியாக சிபிஐ என்கொயரி கோருவோம். தன்னை சந்திக்க வரும் தோழர்கள் மலர்கொத்து, சால்வை, துண்டுகள், பரிசு பொருட்கள் எதையும் கொண்டுவர வேண்டாம் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வேண்டுகோள். நேரு உள் விளையாட்டு அரங்கை ஆய்வு செய்த நிலையில் தனக்கு ஆக்கப்பூர்வமாக தகவல்களை அளிக்கும் அறிவார்ந்த புத்தகங்களை பரிசளித்தால் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வேன் என்றும் பேட்டி. பதவி என்பது ஒரு கருவிதான், வீணாக ஆடம்பரம் செய்து மக்களிடம் கெட்ட பெயர்கள் வாங்கிவிடாதீர்கள் என்று தவேக தொண்டர்களுக்கு அமைச்சர் அருண்ராஜ் அறிவுரை. நம்மை தேர்ந்தெடுத்த மக்களை ஏமாற்றக்கூடாது என்றும் தொண்டர்களுக்கு கோரிக்கை. அதே மாதிரி உங்க எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்களோ முன்ன எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி இருந்தாதான் மக்கள் உங்களை மதிப்பாங்க. புரியுதுல? தயவுசெய்து யாரும் பதவி இருக்குங்கிற கலை கேட்டிக்காதீங்க. பதவியை கலை கேட்டிக்காதீங்க. பதவி நமக்கு ஒரு கருவி தான். மக்கள் செய்யறதுக்கு ஒரு கருவி தான். யாருங்கிற ஐடென்டிட்டியை எப்பவும் தமிழ்நாட்டின் நிதி நிர்வாகம் குறித்து இட்டுக்கட்டி கூறுவது அமைச்சர் கீர்த்தனாவின் முதிர்ச்சியின்மையை காட்டுவதாக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சனம். தொழில்துறை அமைச்சரின் கற்பனை குதிரைக்கு கடிவாளம் போட்டு நிறுத்த முன்வருவாரா அமைச்சர் செங்கோட்டையன் என்றும் கேள்வி. The Chennai Silks in Mega Summer Sale.